ஆல்சோ மை ஒன்லி வேண்டுகோள்னா உங்களுக்கு இன்னும் கிளாசிக்கல் மியூசிக் படிச்சு இன்னும் கிளாசிக்கலில் நிறைய சாங்ஸ் நீங்கள் போடணும். லைக் ராகாஸில் கர்நாடிக், ஹிந்துஸ்தானி. ஸோ ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய பெரிய கம்போசர்ஸ்லாம் கிளாசிக்கல் மியூசிக்கை நம்மளோட கம்போசிஷன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் மோர் கைடன்ஸ் இன் மியூசிக் ப்ரொடக்ஷன், கம்போசிங் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக், டூ ஃபாலோ டு RM ஸ்கூல் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக். ஸோ இந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக், அதாவது ஒரு ராகாஸில் கம்போஸ் பண்ணும்போது அந்த கம்போசிஷனோட எமோஷனல் டெப்த்து வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சாங்கோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 20 வருஷம் கழித்து அந்த சாங்கை கேட்டால் கூட நம்மளோட எமோஷனலி கனெக்ட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராகாஸும் ஒரு எமோஷன் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹம்சத்வனி ராகா வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீல் கொடுக்கும். அண்ட் சாருகேசி ராகா வந்து ஒரு மாதிரி சேடான ஃபீல் கொடுக்கும். அண்ட் டிவைன் அண்ட் ட்ரீமியான ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா இந்த பைரவி, கல்யாணி இந்த மாதிரி ராகாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் இப்போது ரீதி கவுலான்ற ஒரு ராகத்தை டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸில் கம்போசர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இந்த ராகத்தை ஃபஸ்ட்டு பாடி காமிச்சிடுறேன். சகரிக மணித மணி நிசா சானித மகம பமகரிசா. இந்த ராகத்தை இளையராஜா 70s சின்ன கண்ணன் அழைக்கிறான் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் 90s ஏஆர் ரஹ்மான் அழகான ராட்சசியே இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ 2000s ஜேம்ஸ் வசந்தன் கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, டிராகன் படத்தில் லியோன் ஜேம்ஸ் வானம் பார்த்து கிடந்தேனே இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அகெயின் உங்களோட கம்போசிஷனை வந்து ராகாஸ்லையும் உங்களோட மியூசிக் ப்ரொடக்ஷனை வந்து வெஸ்டர்ன்லையும் பண்ணும்போது உங்கள் சாங் ரொம்ப யூனிக்காக இருக்கும்.